பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க செய்யற காரியம் வாய்க்கும். அதாவது நீங்க செய்யற காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களுக்காக செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. ஏசப்பா செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருக்கணுமா. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நீதிமானா வாழணுங்க. நீங்க டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா? இல்ல பைபிள் படிக்க மறந்துறீங்களா? பிரேயர் பண்ண மறந்துறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஸ்கூலுக்கு போனோம், காலேஜ் போனோம், நிறைய ஒர்க் இருக்குப்பா, மறந்துட்டப்பா, இருக்கட்டும்ப்பா. ஆனா நீ நீதிமானா வாழ்ந்தாதான் ஏசப்பா சொல்றாரு, மகனே மகனே, நீ செய்யற காரியங்கள்லாம் வாய்க்கும்ட்டு. நீதிமானா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ பைபிள் படிச்சு அதுல இருக்கிற வசனத்தின்படி வாழ்க்கையை வாழ்றது நீ ஒப்பு கொடுத்தாதான் முதல்ல நீ நீதிமானா வாழ முடியும். ஏசப்பா சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ற எல்லா பிள்ளைகளுமே நீதிமான்கள் தான். அப்ப ஏசப்பாவை ஏத்துக்கிட்ட பிறகு நான் உலக காரியங்கள்ல தான் இருப்பேன் அப்படின்னா, நீ செய்யற காரியம் மகனே மகளே வாய்க்காது. நீ எதிர்பார்க்கிற அந்த காரியம் பெற்றுக்கொள்ளவே மாட்டப்பா. நீ பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டியா, நடக்கணும்னு ஆசைப்பட்டியா, அப்போ நீ நீதிமானா வாழ்றதுக்கு உன்னை நீ அர்ப்பணிக்கணும். ஏசப்பா சொல்ற பேச்சை கேட்டு பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடு. கண்டிப்பா இளையராத மரத்தை போல, அதாவது ஒரு மரம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கோ அது போல உன்னையும் உன் வாழ்க்கையில செழிப்பா ஆசீர்வாதமா வாழ போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணி. God bless you. ஆமீன்.